அருணை சங்கங்காணும் கலைஞருக்கு புகழ் வணக்கம். அருணை தமிழ் சங்கம் காணும் கலைஞருக்கு புகழ் வணக்கம். கவியரங்கத்தை காண வந்த ஆண்டோரே சான்றோரே அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். முன்னிலை பொறுப்பேற்றிருக்கும் முன்னவர்களே எனது முதல் வணக்கம். கவி பாட வந்த கவிஞர் பெருமக்களே எனது கவி வணக்கம். 1969ஆம் ஆண்டு பேரறிஞர் அண்ணா அவர்கள் நம்மையொட்டெல்லாம் இறந்த பொழுது அன்று இரவு வானொலியிலே நம் நெஞ்சமெல்லாம் இருந்திருக்கிற அன்பு தலைவர் அருமையான கலைஞர் அவர்கள் ஒரு கவிதாஞ்சலி பாடினார். நான் உயர்நிலைப்பள்ளி இறுதி ஆண்டு படித்துக் கொண்டிருந்த காலம். அந்த காலம் இளைஞர்களை எப்பொழுதும் ஈர்ப்பு சக்தியாக ஈர்க்கக்கூடிய ஆற்றல் கலைஞருக்கு உண்டு என்பதற்கு நானே ஒரு சான்று. நான் உயர்நிலைப்பள்ளிக்குள்ளே படித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய கவிதையை இரவு வானொலியை கேட்ட நான் தூக்கம் வரவில்லை. காலை 5 மணிக்கு எழுந்தேன். கவிஞர் அண்ணாவை பற்றி 60 வரியிலே கவி பாடி இருக்கிறாரே, நாம் முயற்சித்தால் என்ன, நாம் முயற்சித்தால் என்ன என்ற முயற்சி செய்தனுடைய விளைவு அது எதுகை இருக்கிறதோ மோனை இருக்கிறதோ இலக்கணம் இருக்கிறதோ அது எனக்கு தெரியாது. கவிஞர்களுக்கு அது தேவையும் அற்றது. ஆனால் அது புலவருக்கு வித்துவானுக்கு என்றெல்லாம் எதுக மொழி தேவை. ஆனால் கவிஞருக்கு கற்பனை ஓட்டம் தான் தேவை. காலையில் 5 மணிக்கு எழுந்தேன், முயற்சித்தேன். 20 வரி எழுதி முடித்து கைப்பிரீதியாக அடித்து மறுநாள் கொடுத்தேன். அதில் ஒரு சில வரிகள் என் கவிதை. எத்தனையோ அண்ணனை கண்டுவிட்டோம், இன்னும் பல அண்ணனை காண உள்ளோம். எத்தனையோ அண்ணனை கண்டுவிட்டோம், இன்னும் பல அண்ணனை காண உள்ளோம். புகழ்மாலை சூட்டிக் கொண்டு போய்விட்டார், புவியெல்லாம் தமிழ்மயமாக்கி சென்று விட்டார். புகழ்மாலை சூட்டிக் கொண்டு போய்விட்டார், புகழெல்லாம் தமிழ்மயாக்கி சென்று விட்டார். பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதி எனலாம், பைன் தமிழுக்கோ ஒரே தலைவர் என் அண்ணன் எனலாம். பைன் தமிழுக்கு ஒரே தலைவர் அண்ணன் எனலாம். நாட்டிலுள்ள அரியோரை நல்லோராக்க, நாட்டிலுள்ள அரியோரை நல்லோராக்க நாவலர் என்னும் அண்ணனை என்னிடம் தந்தாய், என்னிடம் தந்தாய். ஆனால் கடமை எனும் குளத்திலே மண்ணெடுத்து, கடமை எனும் குளத்திலே மண்ணெடுத்து கலைஞர் என்னும் அண்ணனை எங்களுக்கு உருவாக்கி தந்தாய் என்று நான் ஆரம்ப பள்ளிக்கூடத்தை முடிக்கிற காலத்தில் எழுதி பார்த்தவன் தான். அதனால் அன்றைக்கு இளைஞர்களுக்கு ஒரு ஏக்க தாக்கம், ஒரு ஈர்ப்பு சக்தியாக இருந்தவர் என் தலைவர் கலைஞர். கவிதை பற்றி பேசுகிற போது இப்படி சொல்லுகிறார்கள், உள்ளது உள்ளது கவிதை, உணர்வில் ஊற்றெடுப்பது கவிதை. உள்ளத்து உள்ளது கவிதை, உணர்வில் ஊற்றெடுப்பது கவிதை என்பது கவிதையினுடைய இலக்கணம் என்பார்கள் கவிஞர்கள். உணர்ச்சி ததும்பல்களே கவிதைகளாக வெளிப்படுகிறது என்று உரைப்பது உண்டு என்று சொன்னவர் என் தலைவர் கலைஞர். உணர்ச்சி ததும்பல்கள் கவிதைகளாக வெளிப்படுகிறது என்று உரைப்பது உண்டு என்று சொன்னவர் என் தலைவர் கலைஞர். எனவே கலைஞர் சொன்னார், ஏரோட்டும் மக்களுக்கெல்லாம் ஏங்கி தவைக்கையிலே, ஏரோட்டும் மக்கள் எல்லாம் ஏங்கி தவைக்கையிலே தேரோட்டும் உனக்கு ஏன் தியாகராஜா என்று பாட்டு எழுதியவர் அந்த பகுத்தறிவு தலைவன், அந்த பகுத்தறிவு தலைவன். எனவே எங்கள் ஐயன் வள்ளுவனை, காவிய தலைவனை, நாடு காக்கும் அரசன் என்று நாட்டோர் சொன்னோரே பாடுபட்டும் பயனில்லை என்று பறந்து சென்றாயோ, செங்கதிர் தேவன் செவந்த ஒளியனை எங்கள் அறிவினை தூண்டியவரை எங்கே மறைந்தார், எங்கே மறைந்தார் என
தலைமை கவிதை பாட வந்திருக்கிறார். எங்கே மறைந்தார் எங்கே மறைந்தார் என்று தலைமை கவிதை பாட வந்திருக்கிறார். இவர் அறிவின் சிகரம், இவர் அறிவின் சிகரம், ஆற்றலின் பிறப்பிடம். அவர் பெயர்தான் அப்துல் காதர், அவர் பெயர்தான் அப்துல் காதர். வாணியம்பாடி வளர்த்துவிட்ட வற்றாத கவி ஓடை, வாணியம்பாடி வளர்த்துவிட்ட வற்றாத கவி ஓடை அளந்து கொடுக்க வருகிறார் என்று சொன்னால் கவி ஓடை அளந்து கொடுக்க வருகிறார். நாம் அனைவரும் அள்ளி பருகலாமே. என்றும் நீயே எமக்கு வலிமை, அது பொது தலைப்பு. என்றும் நீயே, என்றும் நீயே எங்களுக்கு வலிமை, என்றும் நீயே எங்களுக்கு வலிமை, அது பொது தலைப்பு. திரைப்பட நடிகர் விரும்புவோருக்கெல்லாம் நீ தீட்டிய வசனத்தால் தானே வலிமை தந்தாய். திரைப்பட நடிகர்கள் விரும்பியோருக்கு நீ தீட்டிய வசனத்தால் தானே வலிமை தந்தாய். 108 வாகன திட்டத்தால் ஏழைகள் நல்வாழ்வுக்கு நீ வலிமை தந்தாய். சொத்துரிமை மட்டுமா, ஒரு பட்டப்படிப்பு வரை இலவச கல்வி என பெண்களுக்கு வலிமை சேர்த்தாய். 7000 கோடி கடன் தள்ளுபடியோடு இலவச மின்சாரம் தந்து உழவர்களுக்கு நீ வலிமையானாய், உழவர்களுக்கு நீ வலிமையானாய். எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் இன்பத்தமிழுக்கு நீயே வலிமையானாய். கூன் குருடு செவிடி என குறை சொன்னோருக்கு, கூன் குருடு செவிடி என குறை சொன்னோருக்கு அவர் மாற்றுத்திறனாளி என்று புதிய பொலிவு தந்து வலிமை தந்தாயே. அருந்ததியர் உட்பட நலிந்தோர் எல்லாம் நலம் பெற இடஒதுக்கீடு கண்டு அடியேருக்கு அடியேன் நான் என நீ வலிமை தந்தாயே. அடியோருக்கு அடியேர் என்று சொல்லி வலிமை சேர்த்தாயே. கொடுத்தாய் சலுகைகளை நீ, கொடுத்தாய் சலுகைகளை நீ, கொடுந்தாய் பறித்தாள், கொடுந்தாய் பறித்தாள், அதை மீண்டும் மீட்டு கொடுத்தாயே. உன்னை அல்லால் அரசு ஊழியர்கள் ஆசிரியருக்கு யார் வலிமை? நீயே வலிமை. நீ அல்லால் அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கு யார் வலிமை? நீயே வலிமை. குடிசைவாசிகளுக்கு கோபுர வீடு, ஏழைகளுக்கு இலவச எரிவாயு, காயப்பட்டோருக்கு காப்பீட்டு திட்டம் என அவர்கள் குடும்பத்திற்கே நீ வலிமையானாயே. குந்தவைத்து பேசி குறை தீர்க்கும் கோமானே, குந்தவைத்து பேசி குறை தீர்க்கும் கோமானே, இன்று குறை சொன்னால் குண்டடி, குண்டர் சட்டம், கொடும் சிறை பாய்கிறது. இது நியாயம்தானா? இது நியாயம்தானா? அணைக்கட்டுகள், சாலைகள், பாலங்கள், அரசு துறை கட்டிடங்கள், அரசியல் சமூக பொருளாதாரத்தை உயர்த்திய ஒப்பற்ற தலைமகனே, இன்சொலால் ஈந்தளித்த வல்லார்க்கு தன் சொலால் தான் கண்ட உலகு இவ்வுலகு என்று சொல்லுகிறார் வள்ளுவர். வாக்கில் இனிமையும் பிறக்கிற வழங்கிற பிறருக்கு வழங்கி காத்திடும் தனிமை கொண்டவருக்கு இவ்வையகம் கசப்படும் என்பது குறளுடைய விளக்கம். ஈட்டிமலை சொற்கள் ஏசி பேசிய எதிரிகளுக்கும் இன்சொலால் பதில் கூறுகிற பணியை வைத்த சட்டமன்ற ஜனநாயகம் கற்பித்த எங்களுடைய காவலனே, எங்கள் இன குருவே, என்றும் நீயே எமக்கு வலிமை, என்றும் நீயே எமக்கு வலிமை. ஊரும் உலகம் புகழும் உருவான திட்டங்கள் தமிழகத்திற்கு வலிமை. கடகத்தால் 1 கோடி உடன்பிறப்புகளுக்கு நீ வலிமை. உங்கள் ஊனிலும் உதரத்திலும், உங்கள் ஊனிலும் உதரத்திலும் கலந்த எங்கள் கழகத் தலைவர் தளபதிக்கு என்றும் நீங்கள் தானே வலிமை. எங்கள் கழக தளபதிக்கு நீங்கள் தானே என்றைக்கும் வலிமை. எனவே அந்த வலிமையை பற்றி இங்கே பாட வந்திருக்கிறார். நான் ஒரு நிகழ்ச்சியை வாணியம்பாடி என்று சொன்ன உடனேயே என்னுடைய பழைய நிகழ்ச்சி ஒன்று நினைவுக்கு வருகிறது. அதை உங்களிடத்திலே நான் பேசி என்னுடைய உரையை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். நான் தூரம் இருந்து பார்த்த தலைவர் கலைஞரை 22 ஆண்டு காலம் அவர் உடனிருந்து நான் அவரை நேசித்தவன், பூசித்தவன், வணங்கியவன். இரவு 10 மணிக்கு அவர் படுக்கைக்கு அனுப்பிவிட்டு நான் இல்லம் தேடி போனவன். இந்த 22 ஆண்டு காலம் அதில் ஒரு சம்பவம் வாணியம்பாடி. வாணியம்பாடியில் இடைத்தேர்தல்.
வாணியம்பாடியில் இடைத்தேர்தல். அந்த இடைத்தேர்தலுக்கு பொறுப்பாளர் நான் என்று சொன்னால் நம் மாவட்டத்துக்காரர் என்னோடு வந்தவர்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும். சோபியா என்கிற ஹோட்டல் தான் தங்கி இந்த தேர்தல் பணியை நான் ஆற்றினேன். தேர்தல் கடைசியற்று தலைவர் கலைஞர் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்திற்கு வாணியம்பாடிக்கு வந்தார்கள். வாணியம்பாடி கோட்டை என்கிற பகுதியிலே பொதுக்கூட்டம் நிரம்பி லட்சக்கணக்காரர்கள் நிரம்பி வழிந்தார்கள். எப்பொழுதும் தலைவருக்கு எப்பொழுதும் ஒரு பழக்கம் உண்டு, தலைவர் கலைஞருக்கு எப்பொழுதும் பழக்கம் உண்டு. தூங்குகிற நேரம் தவிர மீதி ஏனைய நேரங்களில் 4 பேராக தன்னோடு இருக்க வேண்டும் என்ற பழக்கம் உடையவர். தனிமை அவருக்கு பிடிக்காது. தனிமை அவருக்கு பிடிக்காத காரணத்தினால் தானே அண்ணாவுக்கும் பக்கத்திலே உறங்கிக் கொண்டிருக்கிறார். தனிமை அவருக்கு பிடிக்காத காரணத்தினால் தானே அண்ணாவுக்கும் பக்கத்தில் உறங்கிக் கொண்டிருக்கிறார். எனவே தலைவர் தனிமைக்கு பிடிக்காது. 4 பேரோடத்தான் எப்பொழுதும் இருப்பார். ஆனால் எப்பொழுதும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகிற வாகனத்தில் தான் போவார் என்று சொன்னால் அது 4-8 ஏறிவிடலாம். தேர்தல் பிரச்சாரத்தை முடித்துக்கொண்டு வாணியம்பாடியில் இருந்து ரெவெரியூ என்ற ஹோட்டல் வேலூரில் இருக்கிறது. அந்த ஹோட்டல் தான் தங்கியாக வேண்டிய வேறு வழி இல்லை. இரவு தேர்தல் பிரச்சாரத்தை முடித்துக்கொண்டு வாணியம்பாடியில் இருந்து நாங்கள் இரவு அந்த வேனிலே பிரச்சாரம் செய்கிறோம். பொதுவாக தலைவர் கலைஞர் வேறனை பிரச்சாரம் பொழுது தொடர்ந்து அவரிடத்துக்கு பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த பயிற்சி உள்ளவர்கள் தான் அந்த வண்டியிலே ஏற முடியும். இதில் பயிற்சி இல்லாதவர்கள் வண்டியிலே ஏறவே முடியாது. ஏறுகிற தகுதி இல்லை என்று பொருள். அப்படி யாரும் அனாவசியமாக தலைவர் வண்டியில் ஏறுவதே ஒன்றும் கடினம். ஆனால் தேர்தல் பிரச்சாரத்தை முடித்துக்கொண்டு போய்கொண்டிருக்கிறோம். முதலிலே அருமை அண்ணன் கழகத்தினுடைய பொருளாளர் துரைமுருகன் அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். அந்த வேனில் யார் யார் பயணம் செய்கிறார்கள்? அண்ணன் துரைமுருகன் பயணம் செய்கிறார். மறைந்துவிட்ட அண்ணன் வீரபாண்டிய ஆறுமுகம் பயணம் செய்கிறார். நான் பயணம் செய்கிறேன். அவருடைய உதவியாளர் சண்முகநாதன் அவர்கள் அப்பொழுது அவர் பேசிய குறிப்பு எடுத்துக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். நாங்கள் 4 பேரும் அவரோடு பயணம் செய்கிறோம். வாணியம்பாடி தாண்டி ஆம்பூர் தாண்டுகிறது. எப்பயுமே துரைமுருகனுக்கு சில ஆற்றல்கள் உண்டு. அவர் ஆரம்பித்தார். அண்ணே என்றார். என்னன்னார்? அந்த காலத்தில் அண்ணா பேசிய வசனத்தை ஒன்று பேசட்டமா என்றார். பேசு துரைமுருகன் என்று சொன்னார். சந்திரமோகன் நாடகத்திலே காகப்பட்டர் வேதத்திலே அண்ணா அவர்கள் நடித்தார்கள். அதில் காகப்பட்டருடைய வசனத்தை அவர் பேசி காட்டினார். ஒரு 5 நிமிடம் தொடர்ந்து பேசினார். பேசிய உடனேயே துரை உனக்கு ரொம்ப நினைவாற்றல் இருக்கிறதா என்று சொல்லிவிட்டு அவர் மெய்மறந்து அவர் சிரித்து கொண்டிருந்தார். எப்பொழுதும் ஒரு இடத்துல 2-3 அறிவாளி இருக்கிறோம் என்று சொன்னால் எப்பொழுதும் போட்டி மனப்பான்மை உண்டு. அவர் சொல்லிவிட்டாரே நாம் சொல்லவில்லை என்கிற ஆதங்கம் எப்பொழுதும் உண்டு. உடனே எனக்கு வந்தது நினைவுக்கு ஒரு சம்பவம் உடனே வந்தது. நான் உடனே சொன்னேன், அண்ணே என்று சொன்னேன். உடனே என்னையா என்று சொன்னார். சங்கர் நாராயணன் உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டேன். யார் ஐயா? தியாகராஜ கல்லூரியில் மதுரையில் தமிழ்துறை தலைவராக இருந்தாரே அந்த சங்கர் நாராயணா என்றார். நான் உடனே சொன்னேன், அவ்வே நடராஜனுடைய துரசாமி பிள்ளைக்கு அவர் சொந்தக்காரர். இன்னும் சொல்லப்பால் எங்க மண்ணுக்கு சொந்தக்கார் என்று சொல்லிவிட்டு சொன்னேன். ஐஏஎஸ் ஆக இருக்கிற மெய்கண்ட தேவனுடைய தந்தை அவர் என்று சொன்னேன். பீடிக்கு போடாதே, இருக்கிறதே மிச்சத்தை சொல்லு என்று சொன்னார். நான் உடனே சொன்னேன், அண்ணா ஒரு நாள் சங்கர் நாராயணனுக்கு ஆள் அனுப்பினார். வேலுவை நான் பார்க்க வேண்டும் என்று சொன்னார். அவருக்கு வயது 80 ஆகிவிட்டது. அவர் என்னை பார்க்க வேண்டாம், நான் வருகிறேன் என்று சங்கர் நாராயணன் நான் பார்க்க போனேன். போய் அவருடைய காலை தொட்டு கும்பிட்டு விட்டு என்று சொன்னால் ரொம்ப வயதிலே முதிர்ந்தவர். நான் தொண்டு விட்டு என்னை பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறீர்களே, என்ன விஷயம் என்று நான் இடத்தில் கேட்க உட்காரி என்று சொன்னார். நான் உட்கார்ந்தேன். சொன்னார், நான் ஒரு காலத்திலே திருவண்ணாமலையில் இருக்கிற நகராட்சி பள்ளியில் தான் என்னுடைய ஆசிரியர் வாழ்க்கை முதலாக ஆரம்பித்தது. அதற்கு பின்னால் படித்து நான் மதுரை தியாகராஜ கல்லூரியிலே தமிழ்துறையுடைய தலைவராக இருந்தேன். நான் பல பேருக்கு டாக்டர் முனைவர் பட்டம் பெறுவதற்கு நான் உதவியாக இருந்து நான் முனைவர் பட்டம் கொடுத்தவன். தியாகராஜ கல்லூரி என்று சொன்னால் தமிழ்நாட்டிலே புகழ்பெற்ற கல்லூரி. அந்த கல்லூரியிலே இருக்கிற தமிழ்துறையுடைய தலைவராக இருந்த நான் தியாகராஜ செட்டியார் வருகிற போது கூட நான் எழுந்திருக்க மாட்டேன் என்று சொன்னால் நான் தமிழ்பால் அறிந்த காரணத்தினால் தன்மான உள்ளவன் என்பதை மெய்ப்பதற்கு நான் எழுந்து கூட நான் நிற்க மாட்டேன். அப்படிப்பட்ட நான் யோசித்து பார்க்கிறேன். நான் எனக்கு கவிதை தெரியும், உரைநடை தெரியும், நான் பட்டிமன்றத்தில் பேசியிருக்கிறேன். ஆனாலும் கூட என்னால் முதன்மைக்கு வர முடியவில்லை. அது எப்படி? கலைஞர் கவியரங்கத்திற்கு போனால் அவர்தான் முதன்மையாக இருக்கிறார். பட்டிமன்றத்திற்கு போனாலும் அவர்தான் முதன்மையாக இருக்கிறார்.
உரை நிகழ்த்த போனார் என்று சொன்னால் அவர்தான் முதன்மையாக இருக்கிறார். திரைப்படத்திலே வசனம் எழுதுகிறார் என்று சொன்னால் அவர்தான் முதன்மையாக இருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் திரைப்படத்திலே வசனத்திற்காக 100 நாள் ஒரு படம் ஓடியது என்று சொன்னால் அது கலைஞருடைய கதை வசனத்தால் மட்டும்தானே ஓடி இருக்கிறது. அவருடைய பரிணாம வளர்ச்சியை நான் பார்க்கிறேன். நான் வித்துவானுக்கு, புலவருக்கு, வித்துவானுக்கு, பேராசிரியருக்கெல்லாம் படித்த துறை தலைவர். என்னால் முதன்மையாக முடியவில்லை. ஆனால் உயர்நிலை பள்ளியை மட்டிலிருந்து கல்லூரி கூட எட்டாத கலைஞர் அனைத்திலும் முதன்மையாக இருக்கிறார் என்று சொன்னால் நான் சொன்னேன் என்று சொல், அவரிடத்தில் சொல்லு என்று சொல்லிவிட்டு சொன்னார். இதற்கெல்லாம் அவருடைய திறமை அல்லப்பா, அவர் பெற்ற தாய் இருக்கிறாளே, அந்த தாயிலே கரு, அவர் திரு என்ற கரு இருந்த காரணத்தினால்தான் கலைஞர் இப்படி பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார் என்று நான் சொன்னேன் என்று சொல்லி என்று சொன்னார் அந்த சங்கர நாராயணன். அந்த நிகழ்ச்சியை தலைவர் கலைஞரிடத்திலே சொன்ன உடனேயே 15 நிமிஷம் அவரையே அறிந்து அவர் சிரித்த சிரிப்பு அப்படியே விம்மி 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 சிரித்து விட்டு அங்கே தான் கலைஞர் இருக்கிறார். இவ்வளவும் பேசிவிட்டு சொன்னார், துரமுறையும் பேசினார். என் காயினுடைய கருவிலேயே எனக்கு தீர்ந்த காரணத்தினால் எனக்கு ஆற்றல் இருந்தது என்று தம்பி வேலு பேசினார். வீரபாண்டியார் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்னிடத்தில் கேட்டார். சொல்லிவிட்டு அவரே பதில் சொன்னார், இது சம்பந்தம் இல்லாத சப்ஜெக்டை, அவருக்கு சம்பந்தம் இல்லாத சப்ஜெக்டை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று அங்குதான் கலைஞர் இருக்கிறார். அதற்காக நான் சொல்லுகிறேன். ஆக அந்த எண்ணங்கள் எல்லாம் நான் எண்ணி பார்க்கிறேன். அவரோடு பழகியது, அவரோடு நான் பேசியது, தனிமையாக என்னை வைத்துக்கொண்டு எத்தனையோ பல சம்பவங்களை என்னிடத்தில் அவர் பகிர்ந்து கொண்டது, இவைகளெல்லாம் புத்தகமாக நான் போட வேண்டும் என்று சொன்னால் பல 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 புத்தகங்கள் போட வேண்டிய நிலை இருந்தாலும் கூட, ஆக என்றைக்கும் எங்களுக்கு வலிமையாக இருக்கிற அவர் வலிமையை பற்றியும் இங்கே பாட வந்திருக்கிற நம்முடைய புலவர் பெருமக்கள், கவிஞர் பெருமக்கள் அத்தனை பேரையும், இந்த அருணை தமிழ் சங்கத்தினுடைய தலைவர் என்கிற முறையிலே உங்கள் அத்தனை பேரையும் நான் வருக 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 என்று வரவேற்று இந்த அளவுக்கு எங்களுடைய அருணை தமிழ் சங்கம் கொடுத்த அழைப்பினை பெற்று இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைப்பதற்கு உறுதுணையாக இருந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு அருணை தமிழ் சங்கத்தின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் சொல்லி என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தொடக்கையிலும் உன் நினைவு தலைவா, தொடக்கையிலும் உன் நினைவு, தூய உன் பாதையில் நடக்கையிலும் உன் நினைவு. தலைவா, தொடக்கையிலும் உன் நினைவு, தூய உன் பாதையில் நடக்கையிலும் உன் நினைவு, நோயுற்று பாயில் கிடக்கையிலும் உன் நினைவு, இறுதியில் எடுத்து அடக்கையிலும் உன் நினைவு. உன் திருப்புகழ் போற்றி இந்த கவியரங்கை தொடங்குகிறேன். ஆளும் மன்றங்களில், சட்டமன்றம் என்று வைத்துக் கொள்ளுங்களேன், ஆளும் மன்றங்களில் தட்டி தட்டி கேட்காமல் தட்டி தட்டி கேட்கிறார்கள். ஆளும் மன்றங்களில் தட்டி தட்டி கேட்காமல் தட்டி தட்டியே கேட்கின்றார். அது தட்டுக்கட்ட ஆட்சி என்கிற காரணத்தால் தட்டி தட்டி கேட்கின்றார். 8 கோடி தமிழ் பூக்களின் ஒற்றை உயிர்காம்பு கலைஞர். 8 கோடி தமிழ் பூக்களின் ஒற்றை உயிர்காம்பு கலைஞர். அது உதிர்ந்து விட்டதா? மண்ணிலே மறைந்து விட்டதா? நான் கேட்கிறேன். இந்த சோகம் ஒரு பகலின் மீது விழுந்தால் அது இரவாக மாறிவிடும். இந்த சோகம் ஒரு பகலின் மீது விழுந்தால் அது இரவாக மாறிவிடும். இருண்டு போயிருக்க வேண்டும் தமிழகம், ஆனால் 3 மடங்கு பொலிந்து ஒரு மரணம் ஒரு விழியில் துக்க கண்ணீர் துளியையும் மறுவிழியில் ஆனந்த கண்ணீர் துளியையும் வரவரைத்த அவருடைய அடக்க நிலவரம், ஒரு கண்ணில் துக்க கண்ணீர் துளி, மறுகண்ணில் ஆனந்த கண்ணீர் துளி. உலகத்தில் இத்தகைய மரணம் எங்காவது இருக்கிறதா?
உலகத்தில் இத்தகைய மரணம் எங்காவது இருக்கிறதா? மரணம் வாழ்க்கை வாக்கியத்தின் முற்றுப்புள்ளி. மரணம் வாழ்க்கை வாக்கியத்தின் முற்றுப்புள்ளி. எந்த முகவரிக்கும் முற்றுப்புள்ளி. மூக்கா உன் வரிக்கு என்றைக்குமே முற்றுப்புள்ளி இல்லை. அதனால்தான் கிரிவலம் நிகழும் ஊரில் தமிழ் வரிவலம் நிகழ்த்தும் அருணை தமிழ்ச்சங்கம் அவர்க்கொரு புகழ் அஞ்சலி கவியரங்கம். தமிழ்ச்சங்கங்கள் எங்கெங்கே தோன்றின, எங்கெங்கே இருந்தன வரலாறு தமிழர்களுக்கு தெரியும். எத்தனையோ தலைவர்கள் இந்த மண்ணில் மறைந்தார்கள், இருந்தார்கள் என்றாலும் எத்தனை தலைவர்கள் நிறைந்தார்கள், எத்தனை தலைவர்கள் நிறைந்தார்கள். தமிழின் அனைத்து துறைகளிலும் அனைத்து பெருகிய அந்த காவிரி, தமிழின் அனைத்து துறைகளிலும் அனைத்து பெருகிய அந்த காவிரி எவனும் தடுப்பணை கட்ட முடியாத காவிரி, எவனும் தடுப்பணை கட்ட முடியாத காவிரி. இந்த காவிரியில் பல பேர் தடுத்து நிறுத்துவதற்கு மணல் எடுத்து அல்லது மணல் கொடுத்து மணலை விடுத்து நதியையே, பொதுவாக ஒருவன் இறந்து போனான் என்றால் மண்ணை தோண்டி அந்த மனிதனை புதைப்பார்கள். மண்ணை போட்டு மூடி ஆறுகளை மண்ணை தோண்டி எடுத்து ஆறுகளை உயிரோடே புதைத்து விட்டார்கள். அன்றைக்கு அறிவாலய கவியரங்கம் ஒன்றில் அப்துல் காதர் பாடும் பொழுது, அறிவாலய கவியரங்கில் அப்துல் காதர் பாடும் பொழுது அருமை தலைவர் கலைஞர் அந்த கவியின் மூச்சு வாங்கி நிறுத்துகிற இடத்தில் எழுந்து அடிப்பார். மூச்சு வாங்கி நிறுத்தும் இடத்தில் எழுந்து அடிப்பார். நான் தொடங்கினேன், காவிரி கர்நாடகத்தில் உற்பத்தி ஆகிறது, காவிரி கர்நாடகத்தில் உற்பத்தி ஆகிறது. நான் மூச்சு வாங்க நிறுத்திய உடனே கலைஞர், கர்நாடகம் நடந்தாலே உற்பத்தி, கர்நாடகம் நடந்தால் தானே உற்பத்தியே நடக்கும். இது அப்துல் காதருக்கு தெரியாதா என்கிறார். இது அப்துல் காதருக்கு தெரியாதா என்கிறார். நான் அப்பொழுதுதான் அரங்க மேடைகளுக்கு புதிதாய் வரக்கூடியவன். எப்பொழுதும் சட்டமன்றத்தில் முதலாய் பேசுகிற பொழுது நடுக்கம் இருக்கும் இல்லையா? காவிரி கர்நாடகத்தில் உற்பத்தி ஆகிறது, அது தமிழ்நாடு, அதன் பெயர் தமிழ்நாடு. என் கவிதை அது தமிழ்நாடு, அது தமிழ்நாடு. காவிரி என்பது பெண்ணின் பெயர் தானே, காவிரி என்பது பெண்ணின் பெயர் தானே. கர்நாடகம் அந்த பெண்ணுக்கு பிறந்த வீடு. தமிழ்நாடு தான் மாப்பிள்ளை, தமிழ்நாடு தான் மாப்பிள்ளை. ஆனால் என்ன அசிங்கம், பிறந்த வீட்டிலேயே பெண்ணை அணைக்கட்டுமா என்று அவனே அணைத்துக் கொண்டிருந்தார் என்று நான் நிறுத்தினேன். கலைஞர் கர்நாடகம் எப்படி நடக்கும் என்று கேட்கிறார், உற்பத்தி எப்படி நடக்கும் என்று கேட்கிறார். பிறப்பு நிகழாவிட்டால் சாகுபடி நிகழாது, சாகும்படிதான் நிகழும். உற்பத்தி நிகழாவிட்டால் சாகுபடி நிகழாது, சாகும்படிதான் நிகழும். அன்றைக்கு இந்த தமிழ் என்றாலும், நாடு என்றாலும், இனம் என்றாலும், எது என்றாலும் எங்கள் தலைவர்தான் என்றும் வலிமை, எங்கள் தலைவர்தான் என்றும் வலிமை. ஏனென்றால் கைக்கே கை கொடுத்த தலைவர் அவர்தான். ஏனென்றால் விளங்குகிறதா? கைக்கே கை கொடுத்த தலைவர் அவர்தான். ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு சொல்கிறேன். நடிகை எல்லாம் சேர்ந்து தங்கப்பா பேனா ஒன்றை நம் தங்கத் தலைவருக்கு அன்றைக்கு விழா எடுத்து வழங்கினார். தொலைக்காட்சியில் பார்த்திருக்கலாம். ஆனால் நான் சொல்லும் நிகழ்ச்சி காட்சிக்கு வராத காட்சி, காட்சிக்கு வராத காட்சி. தலைவர் அமர்ந்திருக்கிறார்.
ராகவா லாரன்ஸ் என்று ஒரு நடிகர், ராகவா லாரன்ஸ் என்று ஒரு நடிகர், அப்பொழுதுதான் அவர் நடிக்க தொடங்கி இருக்கிறார். அவர் வந்தவர் கலைஞருக்கு வணக்கம் செலுத்தாமல் கரத்தை கொண்டு போய் அரிய தலைவரின் அதரத்தில் பதிக்கிறார். முத்தமிழ் அறிஞரின் முத்தம் கிடைத்து விட்டது. வந்தவரை பின்தொடர்ந்து வந்த அழகிய நடிகை ஒருத்தி அந்த கரம் பிடித்து ராகவா லாரன்ஸுக்கு முத்தம் கொடுக்கிறார். முத்தமிழ் அறிஞர் முத்தமிட்ட அந்த கரத்தை எடுத்து ஒரு நடிகை ஒருத்தி ராகவா லாரன்ஸ் அந்த மணிக்கட்டில் முத்தம் ஒன்றை பதிக்கிறார். ஒலிபெருக்கிக்கு கூட கேட்காத ஒரு உருகும் குரலில் ராகவா லாரன்ஸை பார்த்து கலைஞர் சொல்கிறார், கை கெட்டியது வாய்க்கட்டவில்லையே என்று கலங்குகிறாயா என்று கேட்டார். யாருக்காவது இது தெரியுமா? எவருக்காவது இது புரியுமா? தலைவா, நீ மறைந்து விட்டாய் என்று நாம் சொல்ல முடியுமா? புருவ மலைகளுக்கிடையே ஒரு திலகத்தை போல புதிய சூரியன் எழும் பொழுதெல்லாம் இரவு தன் காரிருட்டு கூந்தலில் நட்சத்திர பூக்களை சுமந்து கொண்டு ஒவ்வொரு விடியலும் இரவு தன் காரிருட்டு கூந்தலை நட்சத்திர பூக்களை சூடிக்கொண்டு புருவ மலைகளுக்கிடையே ஒரு புதிய சூரியனை திலகமாய் பதித்து கொண்டு வருகிற பொழுது ஒவ்வொரு நாளும் சுமங்கலியாய்த்தான் இந்த தமிழ் தேசத்தில் விடுகிறது. ஆனால் நீ இறந்த அன்றைக்கு இது விதவையாய் அல்லவோ போய்விட்டது, கைம்பெண்ணாய் அல்லவோ கதறி துடித்தது என்ற வரலாறு எவனுக்கு கிட்டும்? நீ அடங்கிய இடத்தை போய் பார்த்தேன். அடக்க முடியாத தலைவனே, மரணம் உன்னை அடக்க முடியுமா? ஏன் ஆக அலகாபாத் ஆனந்த பவனத்தின் ஏகபோக வாரிசு, எல்லா சட்டங்களையும் தன் கையில் வைத்திருந்த நான் ராமாயணத்தை சொல்கிறேன். கௌதம முனிவன் இருக்கும் இடத்தில் அவன் இல்லாத பொழுது இந்திரன் வேடம் தரித்துக் கொண்டு அகல்யை கெடுத்ததாய் அந்த ராமாயணம் சொல்கிறது. அகல்யை என்கிற பெண்ணுக்கு இந்த நெருக்கடி எதனால் வந்தது? இந்திரா, உன்னால் அல்லவா இந்த நெருக்கடி வந்தது. அந்த நெருக்கடி தன்னை எவ்வளவு லாகவமாய் மாற்றினார். என்றும் வலிமை தலைவா நீ மட்டும்தான், என்றும் வலிமை நீ மட்டும்தான். நான் உனக்கு சொல்கிறேன், சில கிராமங்களில் ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு முன்பு நான் போய் தேநீர் கேட்டால், அப்துல் காதர் கேட்டால் தேநீர் கடைக்காரன் கொடுக்கிறான். என் பக்கத்தில் என் மாணவன் அம்மாவாசை கேட்டால் மறுக்கிறான். எனக்கும் சேர்த்து ஒரு தேநீர் கொடுப்பதற்கு கூட மறுக்கிறான். தாண்டி அங்கே இருக்கும் தேநீர் கடைக்காரரை பார்த்து, எனக்கு ஒரு குவளையில் கொடுக்கிறாய். அந்த என் மாணவன் அவன் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவன் என்று அவனுக்கு அதே மாதிரி ஆனால் வேறு குவளையில் கொடுக்கிறாய். 2 குவளைகளும் தனித்தனியாய் தொங்குகின்றன. கவனிக்க வேண்டும், 2 குவளைகளும் தனித்தனியாய் தொங்குகின்றன. உயர் சாதி அல்லது உயர் மதிப்பு என்று கருதப்பட்டவருக்கு ஒரு பக்க குவளை, தாழ்ந்த ஜாதி இழிந்த ஜாதி என்று கருதப்பட்டு பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிற அந்த மக்களுக்கு இன்னொரு தொகுதி குவளை. நான் கடைக்காரரை பார்த்து சொன்னேன், தம்பி, அங்கேயும் ஈ மொய்க்கிறது. ஒரு காற்றடித்தால் அதே ஈ வந்து இந்த குவளையில் உட்காருகிறது. எனவே ஈக்குள்ள குவாலிட்டி ஈக்குவாலிட்டி, உன் டீ குவாலிட்டியில் ஏன் இல்லை ஈக்குவாலிட்டி என்று நான் கேட்டேன்.
ஈ கூட வாய் மாற்றி வாய் வைத்து குடிக்கும் வாய்ப்புள்ள ஊரில் மனிதனுக்கு மட்டும் நீ ஏன் மறுக்கிறாய்? மனிதனுக்கு மட்டும் ஏன் நீ மறுக்கிறாய்? இந்த இரு குவளையை திருக்குவளை தான் மாற்றியது என்பதுதான் திராவிட இனத்தின் வரலாறு. சடசட என்று விழுந்தால் அவன் பெயர் சபாநாயகன், மடமட என்று விழுந்தால் அவன் மந்திரி. ஏன்னா அப்படி விளையாட்டினா எந்திரிக்கிற பொழுது மந்திரியா இருக்க மாட்டான் என்று தெரிகிற காரணத்தால் அவன் மந்திரி. காலில் விழுந்து கிடக்கும் இந்த அடிமை கூட்டத்தின் அடிமை தலைகளை முறித்து அடக்கி ஒடுக்கி உண்மையான ஒரு சுதந்திர தன்மான சுயமரியாத திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அதே அந்த சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் இல்லை. இது வெள்ளைக்காரன் கட்டிய அடிமைப்படுத்திய ஆங்கிலேயன் கட்டிய கோட்டை. ஆனால் அந்த கோட்டையில் இல்லை, தந்தை வழியில் அண்ணன் வழியில் தானே நின்று கட்டிய அந்த புதிய தலைமைச் செயலகத்தில், அந்த புதிய தலைமைச் செயலகத்தில் பறக்கும் ஒரு கொடி. எனவே தலைவா, நான் பார்க்கிறேன், முன்னேயும் முதுகெலும்புள்ள ஒரே தலைவன் நீதான். முன்னேயும் முதுகெலும்புள்ள ஒரே தலைவன் நீதான். எனவே வளைந்து கிடப்பவர்களுக்கு இது புரியாது, வளைந்தே கிடப்பவர்களுக்கு இது புரியாது என்கிற காரணத்தால் சொல்கிறேன். நீ எந்தெந்த துறையில் தான் நுழைந்தாய், அந்தந்த துறையில் எல்லாம் எத்தனை களைகளை களைந்தாய், எவ்வளவு புதிதாக நீ விளைந்தாய், எத்தனை துறைகளில் நீ நுழைந்தாய், எவ்வளவு களைகளை களைந்தாய், எவ்வளவு புதிதாய் நீ விளைந்தாய். போன கணத்தில் இருந்ததில்லை இந்த கணம். ஒவ்வொரு கணமும் உன்னை பொறுத்தளவில் நிகழ்காலமெல்லாம் புகழ்காலமாக்கிய ஒரே ஒப்பற்ற தலைவன் நீதான். ஒன்று சொல்கிறேன், உள்ளத்தில் இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இறுதியாய் நம்முடைய ஐயா அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார். நான் மனம் உவந்து சொல்கிறேன், எனக்கு எந்த பெயர் உலகத்தில் பிடித்தாலும் அந்த பெயருக்கு மேலே பிடிக்கிற பெயர் ஒன்று இருக்கிறது. அதற்கு பெயர் வேலுப்பிள்ளை என்ற பெயர். அந்த பெயர் வேலுப்பிள்ளை என்ற பெயர். அது முத்துவேலு பிள்ளை என்றாலும் சரிதான், இந்த வேலுப்பிள்ளை என்று சொன்னாலும் சரிதான். காரணம் என்ன தெரியுமா? கடவுள்கள் எல்லாம் கர்ப்ப கிரகத்தில் இருக்க படை வீட்டில் உள்ள கடவுள் அது மட்டும்தான். கடவுள்கள் எல்லாம் கர்ப்ப கிரகத்தில் இருக்க படை வீட்டில் இருக்கும் ஒரே கடவுள் அந்த கடவுள்தான். ஊருக்கு 4 பிள்ளை வேண்டாம், இந்த வேலு பிள்ளையை போல ஒரு பிள்ளை இருந்தால் போதும். அவரை மகிழ்விப்பதற்காக நான் சொல்லும் வார்த்தைகள் இல்லை. எத்தனை பேர் தமிழ் படித்து இருந்தால், நான் கூட 2 டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கேன். எத்தனை பேர் தமிழ் படித்து இருந்தால் என்ன, முத்தமிழ் அறிஞர் தான் மொத்த தமிழ் அறிஞர். அவருக்கு தெரியாதது எதுவுமே இல்லை, அவருக்கு தெரியாது எதுவுமே இல்லை. அவர் அருகில் செல்கையில் எப்பொழுதும் விவாதிக்க தயாராகத்தான் இருப்பார். நேரான பார்வை என்று வாழ்விலே அரசியலில் இருந்தாலும் இலக்கியம் உள்ளே வருகிற பொழுது கொஞ்சம் வளைந்து நெளிந்து குழைந்து இல்லை. அவர் பார்வை என்பது தனிப்பட்ட பார்வையாய் இருந்தார். என்னிடத்தில் ஒரு முறை கேட்டார் ஒரு கேள்வி. அந்த கேள்வி இதுதான்: கள்ளுண்ணாமை என்று 2000 ஆண்டு காலத்திற்கு முன்பு நம் திருவள்ளுவன், ஐயன் திருவள்ளுவன் அன்றைக்கு எழுதினானே, கள் என்பது திரவம் தானே, உண்ணுதல் என்பது திடப்பொருளுக்கு இல்லையா? கள் அருந்தாமை என்று தானே எழுதியிருக்க வேண்டும், கள் உண்ணாமை என்று ஏன் எழுதினார்? தமிழ் படித்தவன் தானே, நீ சொல்லுங்கிறார். சரி, கள்ளுண்ணாமை அப்படின்னா, கள் என்பது ஒரு தேநீர் அருந்தினான், பால் அருந்தினான், ஒரு இட்லி உண்டான், தின்றான், இப்படிதான் சொல்லுவார். எவ்வளவு நுட்பமா கவனிக்கிறார் பாருங்க. கள்ளுண்ணாமைங்கிறதுனா அப்ப கள் அருந்தாமை என்றுதான் எழுதி இருக்க வேண்டும். ஆனால் அதை விட்டு கள் உண்ணாமை என்று திருவள்ளுவர் எழுதிய பொழுது அவர் கள் உண்டாரா அப்படின்னு கேட்கிறார். கேட்டுட்டு சொல்றாரு, அதுதான் அந்த தலைவருக்குள்ள ஒரு தகுதியான ஒன்று. அவர் சொல்கிறார், திடப்பொருளைத்தான் உண்ணுவார்கள்,
திரவப் பொருளை அருந்துவார்கள். ஆனால் அப்துல் காதர் சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு சொன்னார், மனிதன் என்ற திடப்பொருள் கள் என்ற திரவப் பொருளை அருந்தினால் அது கள் அருந்தாமை. ஆனால் மனிதன் என்ற திடப்பொருளை கள் அருந்துகிறது என்கிற காரணத்தால் கள்ளுண்ணாமை என்று வள்ளுவர் பெயர் வைத்தார் என்று சொல்ல முற்படுகிற பொழுது தமிழ் பேராசிரியர்கள் எல்லாம் மாணவர்களாக அவர் தெருவிலே வாழ்ந்து தமிழ் கேட்க தழைத்திருக்கும் வரம் பெற வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது. என் தம்பி ஜீவா புதுக்கோட்டையிலே இருந்து புறப்பட்டு வருகிறான். என்றும் தலைவா நீதான் எங்கள் வலிமை, எதற்கு தளபதியை களம் அனுப்ப என்ற தலைப்படுத்து வருகிறார். அன்பு பாராட்டி அழைக்கலாம் அவரை. சபாநாயகரே, இங்கே இன்று நான் முதல்வர். என்னை அவமானப்படுத்த வேண்டுமென்றால் அந்த வார்த்தையை பயன்படுத்த. நீங்கள் எங்கள் சபாநாயகர். அப்படி இங்கே நான் முதல்வர். முதல்வர் 8 வழிச்சாலை முதல்வர் அல்ல. 8 வழிச்சாலை எங்கே போகிறது தெரியுமா? சேலத்திலே இருந்து சென்னைக்கு இல்லை, சில பேர் சட்டை பாக்கெட்டுக்கு போகிறது என்கிற காரணத்தால் அது 8 வழிச்சாலை இல்லை, துட்டு வழிச்சாலை என்பதை நீங்கள் தொடர்ந்து சொல்ல வேண்டும். ஈரோட்டு சாலையில் பயணித்தால்தான் அண்ணா சாலையை அடையலாம். ஆஹா, ஈரோட்டு சாலையில் பயணித்தால்தான் அண்ணா சாலையை அடையலாம். அண்ணா சாலையில் பயணித்தால்தான் அறிவாலயத்தை அடையலாம். கலைஞரின் கல்வி சாலை அந்த அண்ணா அறிவாலயம். அண்ணா அறிவாலயம், கலைஞரின் கல்வி சாலை, அந்த பகுத்தறிவு சாலையில் பயணிக்கும் பயணிகளில் ஒருவனின் பணிவான வணக்கம். தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை, தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை. ஸ்டாலின் தலைவரானார். ஸ்டாலின் தலைவரானார். இல்லை இல்லை, நம் தலைவர் ஸ்டாலின் ஆனார். ஸ்டாலின் தலைவனானார். இல்லை இல்லை, நம் தலைவர் ஸ்டாலின் ஆனார். அந்த நாகரிக அரசியல் நாயகனை வணங்குகிறேன். களத்திற்கு வழி அனுப்பவா தலைவா. திருவாரூர் தேருக்கு சிறந்த ஊர் என்பார்கள். திருவாரூர் தேருக்கு சிறந்த ஊர் என்பார்கள். அதை போருக்கு பிறந்த ஊராய் மாற்றிய புரட்சிக்காரர் கலைஞர். அதை போருக்கு பிறந்த ஊராய் மாற்றிய புரட்சிக்காரர் கலைஞர். திருக்குவளை ஒரு சிற்றூர் என்பார்கள். உண்மைதான், ஒரு சிற்றூரை தமிழ் தேசத்தின் தலைநகராக்கியது கலைஞர். ஒரு சிற்றூரை தமிழ் தேசத்தின் தலைநகராக்கியது கலைஞர். கடலில் எல்லோரும் கடலில் மூழ்கிதான் முத்தெடுப்பார்கள். திருக்குவளையில்தான் ஒரு முத்து கடலை பெற்றெடுத்தது. அந்த கடலில் 1000 திரவியங்கள் அள்ள முடியும். அந்த கடலில் 1000 திரவியங்கள் அள்ள முடியும். செல்லூர் ராஜுவின் தெர்மாக்கோலால் மூடவா முடியும்? செல்லூர் ராஜின் தெர்மாக்கோலால் மூடவா முடியும்? அந்த கடலில் 1000 திரவியம் அள்ள முடியும். அவர்கள் அந்த கடலுக்கே கடற்கரையில் இடமில்லை என்றார்கள். அந்த கடலுக்கே கடற்கரையில் இடமில்லை என்றார்கள். கடலுக்கே கடற்கரையில் இடமில்லை என்றார்கள். இடஒதுக்கீடு செய்தவர்க்கே இடமில்லை என்று அறிந்த நீதி தேவதை, இடஒதுக்கீடு செய்தவர்க்கே இடம் இல்லை என்ற கண்ட நீதி தேவதை தன் நெஞ்சுக்கு நீதியை காக்க வந்தால், தன் நெஞ்சுக்கு நீதியை காக்க வந்தார். கலைஞருக்காக தன் கண்ணில் கட்டப்பட்ட கருப்பு துணியை கலற்றி மார்பில் குத்தி கொண்டாள். அவர் ஒரு மாநில கட்சியின் தலைவர் தான். ஆனால் அனைத்து மாநில தேசிய கொடிகளும் அரை கம்பத்தில் தானே இறங்கி தாழ பறந்தது. ஏன் தெரியுமா? முதலமைச்சர்களும் குடியரசு நாளில் கொடி ஏற்றலாம் என்று உரிமை பெற்று தந்ததனால் அது தானே இறங்கி தாழ பறந்தது. தானே இறங்கி தாழ பறந்தது. ஒரு வார காலம் மத்திய அரசாங்கத்து அலுவலகங்களில் கூட தேசிய கொடி தானே இறங்கியது. இந்த தமிழ் இன தலைவன் முகம் பார்ப்பதற்காக வேண்டி அந்த கொடியே கீழ் இறங்கி தேசிய கொடி ஏற்றும் உரிமையை தந்தவனாயிற்றே என்று தாழ வந்தது. தலைவர் கலைஞர் ஒரு மாநில தலைவர் தான். ஆனால் 26 மாநிலங்கள் பொது விடுமுறை விட்டது.
26 மாநிலங்கள் பொது விடுமுறை விட்டது. இந்தியர்கள் இல்லாத தேசங்களும் கண்ணீர் விட்டது. ஏன் தெரியுமா? அவர் முதல்வர்களின் முதல்வர் மட்டுமல்ல, தலைவர்களின் தலைவர் என்பதனால் உலகமே கண்ணீர் விட்டது. கோவை குண்டுவெடிப்பின் போது வீட்டில் இருந்து கலைஞர் விரைகிறார். கோவை குண்டுவெடிப்பின் போது வீட்டில் இருந்து கலைஞர் விரைகிறார். அச்சத்தில் தயாள் அம்மாள் தடுக்கிறார். தலைவர் சொன்ன தகவல் என்ன தெரியுமா? நான் உன் கணவன், அதைவிட இந்த நாட்டின் முதல்வன் என்றார். நான் உன் கணவன், அதைவிட இந்த நாட்டின் முதல்வர் என்றார். அவர்தான் முதல்வர், களம் கண்ட முதல்வர்களின் முதல்வர். இதை வையமே அறியும். முதல்வர் எனும் பேரில் மோடிக்கு வாட்ச்மேன் வேலை பார்ப்பதற்கு வரலாறா தெரியும்? முதல்வர் எனும் பேரில் மோடிக்கு வாட்ச்மேன் வேலை பார்ப்பதற்கு வரலாறா தெரியும்? கலைஞர் படைத்த நூல்கள் ஆகப்பெரும் நூலகமாய் இருப்பதை அகிலமே அறியும். இன்றைய முதல்வர் படித்த சேக்கிலார் எழுதிய கம்பராமாயணம் எந்த தேசத்தில் இருக்கிறது என்று யாருக்கு தெரியும்? சேக்கிலார் எழுதிய கம்பராமாயணம் எந்த தேசத்தில் இருக்கிறது என்று யாருக்கு தெரியும்? அது ஒரு இன்னொரு தகவலையும் இணைத்து சொல்ல வேண்டும். கம்பராமாயணம் என்கிற பெயரே கம்பரால் எழுதப்பட்டது என்று சொன்ன பொழுதும் கூட விளங்காமல் சேக்கிழார் என்று செப்புகிறார் என்றால் இவருக்கு கம்பரை பற்றியும் தெரியவில்லை, சேக்கிழாரை பற்றியும் தெரியவில்லை, ராமாயணத்தை பற்றியும் தெரியவில்லை, பெரிய புராணத்தை பற்றியும் தெரியவில்லை. அதிலே கலங்க வைக்கக்கூடிய கருத்து என்ன தெரியுமா? அந்த சேக்கிழார் முதலமைச்சராய் இருந்தவர். இந்த ஒரு செய்தியையும் சேர்த்து சொல்லலாம். சேக்கிலாரும் கம்பனும் ஒரே நேரத்தில் இரண்டாவது மரணம் அடைந்தது இவர்களால் தான். இரண்டாவது மரணம் அடைந்தது இவர்களால் தான். இருக்கும் மக்களை மட்டுமல்ல, இறந்த ஆன்மாக்களையும் கொள்ளும் அபாயவாதிகள். கலைஞர் தன் மகன் பிறந்தபோது களம் காண அனுப்ப புரட்சியாளர் ஸ்டாலின் பெயரை சூட்டினார். களம் காண அனுப்ப புரட்சியாளர் ஸ்டாலின் பெயரை சூட்டினார். நம் இலக்கிய செல்வர் குமரியனந்தன் இருக்கிறாரே பாவம். நம் இலக்கிய செல்வர் குமரியனந்தன் இருக்கிறாரே பாவம். அவர் அந்த ஒரு நாள் மட்டும் அமைதியா இருந்திருக்கலாம். அந்த ஒரு நாள் மட்டும் அமைதியா இருந்திருக்கலாம். நீ ரொம்ப ஆபத்தானவன். இல்ல, பெற்ற பிள்ளைக்கு பேர் வைத்த நாளை தான் சொல்கிறேன். அதைத்தான் நானும் சொல்கிறேன். நீ ரொம்ப ஆபத்தானவன். குமரிகளை நீ ஏன் எட்டி பார்க்கிறாய் என்பதுதான் என் கேள்வியே. சரிதான். ஆனால் ஒரு சமஸ்கிருத துடிபாடிக்கு பேர் தமிழிசை. ஒரு சமஸ்கிருத துதிபாடிக்கு பேர் தமிழிசை. ஒன்று பெக்காமல் இருந்திருக்கலாம், இல்லையேல் பேர் வைக்காமலாவது இருந்திருக்கலாம். ஆனால் இன்னொரு அதிசயம் தெரியுமா? எல்லோரும் பழனிசாமிக்கு காவடி எடுக்கிறார்கள். ஆனால் காவடி எடுக்கிற பழனிசாமியே இங்கேதானே இருக்கிறார் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். தமிழிசையால் தான் ஒன்று மானம் கப்பல் ஏறியது அந்த காலம், மானம் விமானம் ஏறியது இந்த காலம். மானம் விமானம் ஏறியது இந்த காலம். பிஜேபிக்காரர்களே, நீங்கள் அந்த தமிழிசைக்கு கோப்பு கொடுப்பதற்கு முன் ஒரு சீப்பு கொடுங்கள். எங்கள் அன்பு தலைவரின் மரணம் அப்பல்லோவின் 75 நாள் மர்மம் அல்ல, 95 ஆண்டு கால திறந்த புத்தகம். 95 ஆண்டு கால திறந்த புத்தகம். பல 100 ஆண்டுகளுக்கு தேவையான பழுத்த தத்துவம். அவர் பயணத்தின் அத்தியாயத்தில் முதல்வர் நாற்காலி ஒரு பாகம், சக்கர நாற்காலி தமிழர் போர்க்களத்தின் வியூகம். அவர் களத்தில் அடிபட்ட போதுதான், களத்தில் அடிபட்டதால் தான் கண்ணாடி அணிந்தார். அடிபட்ட முகக்கண் பல ஆதி மூலங்களையே எதிர்த்தது. எப்படிப்பட்ட அகக்கண்? மிக ஆழங்களை பார்த்தது. மிசாவில் அனைவரையும் பார்த்துவிட்டு ஆறுதல் கூறிவிட்டு
கடைசியாய் தளபதியை காண வருகிறார். அரக்கை சட்டை மட்டுமே அணியும் தன் மகன் தளபதி அரக்கை சட்டை மட்டுமே அணியும் தன் மகன் அன்றைக்கு முழுக்கை சட்டத்தை அணிந்ததைக் கண்டு ஏதேனும் காயமா என்கிறார். தந்தை வருந்துவார் என்று தளபதி இல்லை என்கிறார். அகக்கண்ணால் அறிந்த தலைவர் எனக்கு வலிக்கிறது என்றார். அகக்கண்ணால் அறிந்த கலைஞர் எனக்கு வலிக்கிறது என்றார். தடம் மாறா தன் மகன் புடம் போடப்பட்டதை பார்த்தார். அன்றைக்கே களத்திற்கென்று தாரை வார்த்தார். உலகப் பேரை வென்று காட்டியவர் ஸ்டாலின், உலகப் போரை வென்று காட்டியவர் ஸ்டாலின். தமிழன் போரை நடத்துவதற்காக வந்த தலைவர் ஸ்டாலின். நன்றி, வணக்கம். அடுத்து வருகிறார் சொர்க்கோ. தமிழ் இனத்தின் மானம் காக்க என்றும் நீயே எமக்கு வலிமை தலைவர். குடுகுடுப்ப காரம் போல குறி சொல்றேன் கேளுங்க. குறிஞ்சி மலர் கோட்டையால சீக்கிரம் வருது நாளுங்க. குடுகுடுப்ப காரம் போல குறி சொல்றேன் கேளுங்க. குறிஞ்சி மலர் கோட்டையால சீக்கிரம் வருது நாளுங்க. எதிர்த்தவனை டெபாசிட் இழக்க வைக்கும் ஆளுங்க. எங்க அண்ணன் அவரு பேர் தான் தண்டராம்பட்டு வேலுங்க. தட்டி தட்டி தமிழகத்தை எழுப்ப வந்த தளபதி, தட்டி தட்டி தமிழகத்தை எழுப்பும் தலைவர் தளபதி, 8 கோடி தமிழ் இனத்தை கட்டி சேர்க்கும் தளபதி, தட்டி தட்டி தமிழகத்தை எழுப்ப வந்த தளபதி, கட்டி கட்டி தமிழகத்தை எழுப்ப வந்த தளபதி. நரம்பு சதையின் உடம்பு கொண்ட தலைவர் நாட்டில் இருக்கலாம். நரம்பு சதையின் உடம்பு கொண்ட தலைவர் நாட்டில் இருக்கலாம். உடம்பு முழுதும் தியாக தழும்பு கொண்ட ஒரே தலைவர் தளபதி. ஏழைக்கெல்லாம் வாழ்க்கை கிடைக்க என்ன செய்ய வேண்டுமா? ஏழைகளுக்கெல்லாம் வாழ்க்கை கிடைக்க என்ன செய்ய வேண்டுமா? நாளை உலகை தளபதியார் ஆட்சி செய்ய வேண்டுமா? வீட்டை வெளிச்சமாக்குதற்கு குத்து விளக்கு வேண்டுமே. வீட்டை வெளிச்சமாக்குதற்கு குத்து விளக்கு வேண்டுமே. இந்த நாட்டையே வெளிச்சமாக்க நம் தளபதிதான் வேண்டுமே. அந்த தலைவனை வாழ்த்துகிறோம். தங்க தலைவனே, தமிழார்ந்த மன்னவனே, உன்னை வாழ்த்துவது ஒரு கோடி வரமப்பா. கலைஞருக்கு முன்பு, இது வினாவிடை அல்ல, கலைஞருக்கு முன்பு இந்தியாவுக்குள் தமிழகம் இருந்தது. கலைஞருக்கு பிறகுதான் தமிழகத்துக்குள் இந்தியாவே இருந்தது. தலைவர்கள் பிரமுகர்களை தேர்ந்தெடுப்பார் நாட்டிலே. தலைவர் கலைஞர் மட்டும்தான் பிரதமரையே தேர்ந்தெடுத்தார் நாட்டிலே. பிரதமர் வந்தால் முதல்வர் எழுந்து வணங்குவார். முதல்வர் கலைஞர் வந்தால் அந்த பிரதமர்களே எழுந்து வணங்குவார். தங்கமே, செம்மொழி தலைவனே, குடியரசு இதழிலே எழுதிய கலைஞரின் கைகள்தான் இந்த நாட்டு குடியரசு தலைவரையே தேர்ந்தெடுக்க எழுதிய கையானது. நெல்சன் மேண்டலோ 30 ஆண்டுகள் தியாகம் செய்தாராம். கரம்சன் காந்தி 50 ஆண்டுகள் தியாகம் செய்தாராம். தேசபிதா கூட 50 ஆண்டுகள் தான் தியாகம் செய்துள்ளார். நம் திருவாரூர் பிதாதான் 80 ஆண்டுகள் தியாகம் செய்துள்ளார். விதவிதமாய் திட்டம் போட்ட முன்னோடி தலைவரை பற்றிய பல்லவி. விதவிதமாய் திட்டம் போட்ட முன்னோடி, உன் வெள்ளை வேட்டி பெரியாருடைய வெண்தாடி. எப்பவுமே நீ ஏழைகளின் உயிர் நாடி, அந்த சூரியனையே வெளிச்சமாக்கும் உன் கருப்பு கண்ணாடி. இவர்களின் கருத்தை எல்லாம் கலைஞர் தான் செயலாக்கம் செய்து வைத்தார். வீதியிலே மலம் அள்ளும் கைகளுக்கு விடுதலையை தந்தது யார்? மனிதன் மாடாய் பாதையிலே கைரிச்சா இழுத்து ஓடும் பாவத்தை ஒழித்தது யார்?
வீதியிலே மலமல்லும் கைகளுக்கு விடுதலையை தந்தது யார்? மனிதன் மாடாய் பாதையிலே கைரிச்சா இழுத்து ஓடும் பாவத்தை ஒழித்தது யார்? டாக்டர் கலைஞரை தவிர யார் உண்டு? ஈரோட்டு பெரியாரின் ஊன்றுகோல் நீ, ஈரோட்டு பெரியாரின் ஊன்றுகோல் நீ, எம்மொழியும் பாராட்டும் 3 பால் நீ, ஏரோட்டு முனை எழுதும் எழுத்தெல்லாம் நீ. ஈரோட்டு பெரியாரின் ஊன்றுகோல் நீ, எம்மொழியும் பாராட்டும் 3 பால் நீ, ஏரோட்டு முனை எழுதும் எழுத்தெல்லாம் நீ, இசை மீட்டும் தமிழ் எண்ணெய் நரம்பெல்லாம் நீ. நீரோட்ட நம் அண்ணா மொழி பேச்சும் நீ, நெருப்பேற்றும் பாவேந்தர் விழி மீச்சும் நீ, போராட்ட களம் நடுங்கும் போர்ச்சிங்கம் நீ, நாளை பொது தேர்தல் வெற்றிக்கு தலையங்கம் நீ. தந்தையே, தொண்டர்கள் கூட்டம் வாழ்த்தட்டும். நாளை அடைய போகும் பிரம்மாண்ட வெற்றியை கேட்டு தொண்டர்கள் கூட்டம் வாழ்த்தட்டும். தொடரும் வெற்றி பெருகட்டும். செண்டை மேளம் முழங்கட்டும். எங்கள் செம்மொழி தலைவன் புதல்வர் முதல்வராகட்டும். தமிழகமே விடியட்டும். என் தமிழ் கவிதை முடியட்டும். அடுத்து வருகிறார் தமிழினத்தின் மானம் காக்க என்றும் நீயே எமக்கு வலிமை தலைவா என்று இளைய கம்பன் எழுந்து வருகிறார். அன்பு பாராட்டி அவரை அழைப்போம். தன்மான குரல் எழுப்ப தலைவாவா. இந்திய வரலாற்றில் எத்தனையோ தலைவன் உண்டு, விந்தியம் குமரி வரை வியத்தகு மனிதன் உண்டு, சந்திக்கும் இடத்திலெல்லாம் சாதனை அறிஞன் உண்டு. அவரெல்லாம் கலைஞனுக்கு ஈடாகுமா? அவரெல்லாம் கலைஞருக்கு ஈடாகுமா? சிங்கம் அல்லாத வனச்சரகம் காடாகுமா? உருண்டு வரும் உலகப்பந்தில் உன்னதம் கோடி உண்டு, திரண்டு வரும் சரித்திரத்தில் தியாகங்கள் 100 உண்டு, புரண்டு வரும் வெள்ளம் போல புரட்சியும் வாய்ப்பதுண்டு. உருண்டு வரும் உலகப்பந்தில் உன்னதம் கோடி உண்டு, திரண்டு வரும் சரித்திரத்தில் தியாகங்கள் 100 உண்டு, புரண்டு வரும் வெள்ளம் போல புரட்சியும் வாய்ப்பதுண்டு. அவையெல்லாம் கலைஞருக்கு இணையாகுமா? அவையெல்லாம் கலைஞருக்கு இணையாகுமா? அவர் தொண்டுக்கு மற்றதெல்லாம் துணையாகுமா? அவர் தொண்டுக்கு மற்றதெல்லாம் துணையாகுமா? ஏடிருக்கும் தேசமெல்லாம் இங்கர்சால் எழுத்து உண்டு, ஏடிருக்கும் தேசமெல்லாம் இங்கர்சால் எழுத்து உண்டு, வீடிருக்கும் நூலகத்தில் விட்மனின் கவிதை உண்டு, தேடுகின்ற பக்கமெல்லாம் ஷேக்ஸ்பியர் வார்த்தை உண்டு. அத்தனையும் கலைஞரது எழுத்தாகுமா? அத்தனையும் கலைஞரது எழுத்தாகுமா? அவர் ஆற்றலுக்கு வேறொன்று நிகராகுமா? அத்தனையும் கலைஞரது எழுத்தாகுமா? அவர் ஆற்றலுக்கு வேறு ஒன்று நிகராகுமா? ஈரோட்டு கிழவன் கண்ட இனமான முழக்கம் என்பேன். அவன் ஈரோட்டு கிழவன் கண்ட இனமான முழக்கம் என்பேன். சீராட்டி அண்ணா வளர்த்த செந்தமிழ் ஒழுக்கம் என்பேன். ஈரோட்டு கிழவன் கண்ட இனமான முழக்கம் என்பேன். சீராட்டி அண்ணா வளர்த்த செந்தமிழ் ஒழுக்கம் என்பேன். பாராட்டும் உலகை வென்ற பண்பாட்டு பதிகம் என்பேன். முத்துவேலர் முத்து அவர் என்பேன். அவர் முத்தமிழின் சொத்து அவர் என்பேன். அந்த முத்துவேலர் முத்து அவர் என்பேன். அவர் முத்தமிழின் சொத்து அவர் என்பேன். திருக்குவளை சீமை பெற்ற சிரம் கொண்ட நெருப்பு ஊற்று, திருக்குவளை சீமை பெற்ற சிரம் கொண்ட நெருப்பு ஊற்று, இருக்குவளை உடைத்தெறிந்த இனமான சூறை காற்று. திருக்குவளை சீமை பெற்ற சினம் கொண்ட நெருப்பு ஊற்று, இருக்குவளை உடைத்தெறிந்த இனமான சூறை காற்று, சுருக்குவளை ஆரியத்தை சுக்கு நூறாய் தகர்த்த வேட்டு. அந்த சுருக்குவளை ஆரியத்தை சுக்கு நூறாய் தகர்த்த வேட்டு. பற்றுறுதி அவன் மீது கொள்வேன், பற்றுறுதி அவன் மீது கொள்வேன். அது பராசக்தி புரட்சி என்று சொல்வேன், அது பராசக்தி புரட்சி என்று சொல்வேன். பஞ்சமனை பாமரனை, பஞ்சமனை பாமரனை படைகட்டி திரட்டி வந்தார். நெஞ்சுறுதி துணை கொண்டு நெடும்பகையை விரட்டி வந்தார். அஞ்சாதே உடன்பிறப்பே அர்ச்சகராய் ஆகு என்றார். நீ அஞ்சாதே உடன்பிறப்பே அர்ச்சகராய் ஆகு என்றார். அதுதான் பாவேந்தன் விருப்பம், அதுதான் பாவேந்தன் விருப்பம். அது ஆரூரார் கொண்டு வந்த திருப்பம், அது ஆரூரார் கொண்டு வந்த திருப்பம். பஞ்சமி நிலத்தை மீட்டு பங்கிட்டு கொடுத்த உள்ளம், பஞ்சமி நிலத்தை மீட்டு பங்கிட்டு கொடுத்த உள்ளம். கஞ்சிக்கு இல்லார் வாழ்வில் கரை புரண்ட மகிழ்ச்சி வெள்ளம். சஞ்சலம் தீர்த்த கதையை சமூக நீதி சொல்லும், நம் சஞ்சலம் தீர்த்த கதையை சமூக நீதி சொல்லும். போர்க்களத்தில் நித்தம் அவர் நின்றார், நமக்கு போராடி உரிமைகளை வென்றார், நமக்கு போராடி உரிமைகளை வென்றார். படியரிசி திட்டம் தீட்டி பட்டினியை தீர்த்தது யார்?
படியரிசி திட்டம் தீட்டி பட்டினியை தீர்த்தது யார்? இடி உரசி தீண்டாமையை எதிர்த்துதான் நின்றவர் யார்? நொடியெல்லாம் உழைத்து உழைத்து நூற்றாண்டை வென்றவர் யார்? கலைஞர் என்று சொன்னால் தானா தெரியும்? அது கலைஞர் என்று சொன்னால் தானா தெரியும்? அது கடைகோடி மனிதனுக்கும் புரியும். அது கடைகோடி மனிதனுக்கும் புரியும். உள்ள குடி கொண்ட அண்ணா உயிர் கொடு தம்பி என்றால் நல்ல குடி பெற்ற கலைஞர் நலமாக செய்வார் அதை. உள்ள குடி கொண்ட அண்ணா உயிர் கொடு தம்பி என்றால் நல்ல குடி பெற்ற கலைஞர் நலமாக செய்வார் அதை. கள்ளக்குடி களமே அந்த கட்டளையை எடுத்துச் சொல்லும். திசையெல்லாம் ஓயாத யுத்தம், கடகத்தின் சிவப்பு நிறம் கலைஞரின் ரத்தம். என் தங்கச் சூரியனே சஞ்சலம் தீர்க்கவா, தடுமாறும் எங்களை தாய் போல காக்கவா. தங்கச் சூரியனே சஞ்சலம் தீர்க்கவா, தடுமாறும் எங்களை தாய் போல காக்கவா. தன்மான குரலை தமிழகத்தில் எழுப்ப தலைவா மீண்டும் பிறந்து வா. தன்மான குரலை தமிழகத்தில் எழுப்ப தலைவா மீண்டும் பிறந்து வா. எம் தமிழரின் கண்ணீர் துடைக்கவா, எம் தமிழரின் கண்ணீர் துடைக்கவா. வாழ்க கலைஞர் புகழ், வெல்க நற்றமிழ் நாடு. வணக்கம். தம்பி விவேகா தமிழ் மக்கள் மனம் குளிர வருகிறார், பாட்டெடுத்து தருகிறார். அன்பு பாராட்டி அவரை அழைப்போம். இளங்கோவடிகள் ஏந்திய தமிழே, கம்பநாடன் கண்ட தமிழே, பாரதி தூவலில் பழுத்த தமிழே, வள்ளுவன் வீட்டில் வளர்ந்த தமிழே, நீ வெறும் வாக்கிய கோணியில் வார்த்தைகளை கொட்டி வைக்கும் சீக்காளி மொழி அல்ல. உன்னை உச்சரிக்கும் போதே உற்சாக மனசுக்குள் கச்சேரி நடத்துவதை நான் காலமெல்லாம் உணர்கின்றேன். பேரழகு தமிழுக்கு இந்த பிஞ்சு புலவனின் வணக்கங்கள். அண்ணா என்கிற மலையில் உதித்த உதயசூரியன் தான் கலைஞர். அண்ணா என்கிற மலையில் உதித்த உதயசூரியன் தான் கலைஞர். அவருக்கு திரு அண்ணாமலையில் கவிதாஞ்சலி என்பதுதான் பொருத்தம். கோபாலபுரத்து கோபுரமாய், கள்ளக்குடி கொண்ட காவிய நாயகனாய், உயிரினும் மேலான உடன்பிறப்புகளே என்று ஒட்டுமொத்த தொண்டரையும் உள்ளங்கையில் வைத்திருந்த மாபெரும் தலைவனாய் கலைஞர். தலைவா, உன் நயத்தகு பேச்சென்ன, நையாண்டி சிரிப்பென்ன, சிக்கலான சூழலையும் சிக்கெடுக்கும் ஆற்றல் என்ன, வேண்டா வெறுப்பாக எங்கோ வீதியில் செல்பவனையும் காண்டா மணிக்குரலால் கட்டி இழுத்த உன் வித்தை என்ன? உனக்கு நிகர் நீதான் தலைவா. நீ கேள்வி எழுப்பினால் எதிரிகளுக்கெல்லாம் ஊட்டி குளிரில் மாட்டிக்கொண்டது போல உதறல் எடுக்கும். நீ கேள்வி எழுப்பினால் எதிரிகளுக்கெல்லாம் ஊட்டி குளிரில் மாட்டிக்கொண்டது போல உதறல் எடுக்கும். திரையுலக உரையாடலின் திசையை மாற்றிய திராவிட நெருப்பு நீ. திரையுலக உரையாடலின் திசையை மாற்றிய திராவிட நெருப்பு நீ. பகுத்தறிவாளனாக இருந்த போதும் கோடிக்கணக்கான பராசக்தி பக்தர்களை உருவாக்கி காட்டிய பரவச தலைவன் நீ. சாய்வு நாற்காலியில் அமர்ந்து ஓய்வெடுத்த தலைவர் அல்ல கலைஞர். சாய்வு நாற்காலியில் அமர்ந்து ஓய்வெடுத்த தலைவர் அல்ல கலைஞர். சக்கர நாற்காலியில் இருந்த போதும் தமிழனுக்காக அக்கறையோடு சுற்றிய ஒரே தலைவன். அதிகாலையில் எழுவதற்கு சூரியனுக்கே சொல்லிக் கொடுத்தவர் கலைஞர். கனவு காணுங்கள் என்று சொன்னார் அப்துல் கலாம். கனவு காணுங்கள் என்று சொன்னார் அப்துல் கலாம். களம் காணுங்கள் என்று சொன்ன தலைவன் கலைஞர். போராடி போராடியே பல புதிய அத்தியாயங்களை உருவாக்கியவர் கலைஞர். போராடிய பல புதிய அத்தியாயங்களை உருவாக்கியவர் கலைஞர். அதனால்தான் தன் கல்லறை நோக்கிய பயணத்தில் கூட மெரினாவை வென்று அண்ணாவிடம் ஐக்கியமாறார் கலைஞர். கொஞ்ச காலம் முன்பு வருத்தப்பட்டோம் தமிழகம் குடியில் மூழ்குகிறதே என்று. கொஞ்ச காலம் முன்பு நாம் வருத்தப்பட்டோம் தமிழகம் குடியில் மூழ்குகிறதே என்று. இப்போது அந்த வருத்தம் போய்விட்டது. ஏனென்றால் தமிழகமே குடி மூழ்கி கொண்டிருக்கிறது. குடி குடியைத்தான் கெடுக்கும், குடி குடியை கெடுக்கத்தான் செய்யும். ஆனால் முதலாக ஒரு குடி தமிழர் குடியை தலைநிமிரச் செய்தது. அதுதான் கள்ளக்குடி. தமிழ் உணர்வின் முதுகெலும்பை நிமிர்த்திய நிகரற்ற தலைவர் கலைஞர். தமிழ் உணர்வின் முதுகெலும்பை நிமிர்த்தி வைத்த நிகரற்ற தலைவர் கலைஞர். தலையில் முரசொலி சுமந்து விற்று பின்று தன்னிகரற்ற தலைவரானவர் கலைஞர். 80 ஆண்டு கால பொது வாழ்க்கை, 50 ஆண்டு கால கட்சி தலைமை, 30 ஆண்டு காலம் எதிர்கட்சி தலைமை, 20 ஆண்டு கால முதல்வர், சாதனைகளின் சகாப்தம் கலைஞர். தமிழகத்தில் மொத்தம் 4 பேர் மருத்துவர்கள்: பெரியார், அண்ணா, கலைஞர், தளபதி. பெரியார் அக்குபஞ்சர், குத்தி குத்தி தான் நம்மை குணப்படுத்துவார், வெங்காயம் இது அதுன்னு.
அண்ணா ஆயுர்வேத மருத்துவர், வெல்லம் கலந்து கொடுத்தே நம் வியாதியை நீக்கி விடுவார். கொஞ்சம் மென்மையா இருக்கும். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு. கலைஞர் மூலிகை வைத்தியர், இலையை நசுக்கித்தான் அவர் நம்மை காப்பாற்றி கொண்டிருந்தார். தளபதி அலோபதி மருத்துவர், ஊழல்வாதிகளுக்கு வெகு விரைவில் இருக்கிறது அதிர்ச்சி வைத்தியம். அஞ்சுகத்தாய் புதல்வர், அண்ணாவின் தம்பி, சென்னாவால் தமிழ் வளர்த்த செயல்மரவர், தேரோடும் மண்ணில் தோன்றி திசையட்டும் மிடித்த திருக்குவளை பூந்தேன் கலைஞர். கரகரத்த குரலோடு கழக மேடைகளை கல்விக்கூடங்களாய் மாற்றி காட்டியவர் கலைஞர். தமிழர் வளர்ச்சியை, தமிழார்வலர்களின் நெஞ்சை நஞ்சை பூமியாக்கிய தஞ்சை அரசன் கலைஞர். கலைஞர் பூம்புகாரில் எழுதிய வசனம் கேட்டால் இளங்கோவடிகளே எழுந்து கைத்தட்டுவார். கலைஞர் பூம்புகாரில் எழுதிய வசனம் கேட்டால் இளங்கோவடிகளே எழுந்து கைத்தட்டுவார். மலைக்கல்லன், மந்திரகுமாரி, மனோகரா, பராசக்தி என்று எண்ணற்ற காவியங்களை யாத்தவர் கலைஞர். சமஸ்கிருதமும் சம்பிரதாய தமிழும் புழங்கிய திரைத்துறையில் தமிழுக்கு தங்க வஸ்திரம் போர்த்திய தனிப்பெரும் தலைவன் கலைஞர். தலைவா, நீ மறைந்த அன்றுதான் சென்னையில் 2 கடல்கள் இருந்தன. ஒன்று வங்கக்கடல், மற்றொன்று கண்ணீர் கடலில் மூழ்கிய மக்கள் கடல். நீ சிலை வைத்த வள்ளுவன் சிந்துகிறான் கண்ணீர், நீ தலை வைத்த தண்டவாளம் தழும்பி அழுகிறது. உன் உச்சரிப்பை கேளாமல் ஒலிபெருக்கிகள் எல்லாம் உண்ணாவிரதம் இருக்கின்றன. எழுந்து வா தலைவா என்று உன் இறுதி ஊர்வலத்தில் கேட்ட முழக்கம் இன்னும் தொடர்கிறது. தலைவா, உனக்கு ஒப்பாரி தேவையில்லை. காரணம், நீ ஒப்பாரும் இக்காரும் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தவன். உனக்கு நனைந்த வழிகளோடு நன்றி சொல்லத்தான் நான் வந்தேன். திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிரிகள் தீண்ட முடியாத இயக்கமாக கட்டமைத்ததற்காக, அடுத்து தமிழகத்தை ஆள தளபதி எனும் தாரக மந்திரத்தை தந்ததற்காக நன்றி தலைவா, நன்றி. கலைஞர் கொள்கை எனும் சொத்து இருக்கிறது நம்மோடு. கலைஞரின் கொள்கை எனும் சொத்து இருக்கிறது நம்மோடு. இது முத்துவேலர் நமக்காக செய்துவிட்டு சென்ற முதலீடு. தலைவா, இயற்கை உன்னை எழுந்து வர அனுமதிக்காமல் போகலாம். தலைவா, இயற்கை உன்னை எழுந்து வர அனுமதிக்காமல் இருக்கலாம். எங்கள் இதயங்களில் இன உணர்வாய் எழுந்து வா. நன்றி, வணக்கம். இனி நிறைவாய் வருகிறார் என் நெஞ்சுக்கு நெருக்கமானவர். கலைஞருக்கு பிள்ளைகள் நெருக்கமா, கலைஞருக்கு தொண்டர்கள் நெருக்கமா, கலைஞருக்கு உடன்பிறப்புகள் நெருக்கமா, கலைஞருக்கு சட்டப்பேரவை உறுப்பினர்கள் நெருக்கமா, கலைஞருக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நெருக்கமா, கலைஞருக்கு தேசிய தலைவர்கள் நெருக்கமா, கலைஞருக்கு அவருடைய அமைச்சரவை சகாக்கள் நெருக்கமா என்று கேட்டால், கலைஞருக்கு நெஞ்சுக்கு நெருக்கமானது அவர் பேனாதான். அந்த பேனாதான் இதோ தன் நாய் பருகிறது. பேனாவே புறப்பட்டுவா. வீர மரவர்தம் கைகளில் வெற்றி வேலாய் மாறிட ஆசை, உன் விரல்களில் ஒன்றாய் திகழும் எழுது கோலாய் மாறிட ஆசை. வீர மரவர்தம் கைகளில் வெற்றி வேலாய் மாறிட ஆசை, உன் விரல்களில் ஒன்றாய் திகழும் எழுது கோலாய் மாறிட ஆசை. சூரிய பூவில் தேனை எடுக்கும் வண்டாய் மாறிட ஆசை, உன் தோளில் கிடந்து மகிழும் மஞ்சள் துண்டாய் மாறிட ஆசை. சூரிய பூவில் தேனை எடுக்கும் வண்டாய் மாறிட ஆசை, உன் தோளில் கிடந்து மகிழும் மஞ்சள் துண்டாய் மாறிட ஆசை. உன் தலையில் மீண்டும் சுருள்புடி தவழும் அழகை பார்த்திட ஆசை. தமிழே உனக்கு தமிழாளித்தம் அமுதம் வார்த்திட ஆசை, உன் தலையில் மீண்டும் சுருள்புடி தவழும் அழகை பார்த்திட ஆசை. கமலும் தொல்காப்பிய பூங்காவில் மலராய் பூத்திட ஆசை, உன் கை கடிகாரம் உள்ளாயிருந்து உன் கவனம் ஈர்த்திட ஆசை. வள்ளுவன் வந்து உன் குரலோவியத்தை வாழ்த்தி பேசிட ஆசை. வள்ளுவன் வந்து உன் குரலோவியத்தை வாழ்த்தி பேசிட ஆசை. உன் வசனம் பேசிட மீண்டும் சிவாஜி வந்து தோன்றிட ஆசை. நான் கனவிலேனும் தாயாகி காவியமே உன்னை காவியமாக்கி கவிதை புனைந்திட ஆசை. நான் கனவிலேனும் தாயாகி உன்னை கருவில் சுமந்திட ஆசை. நீ நோய் நொடி இல்லா உடல்நலத்தோடு இன்னும் 100 ஆண்டு வாழ்ந்திட ஆசை. உன் 100ஆண்டு விழாவிலும் பாட்டரங்கேறி நான் வாழ்த்தி மகிழ்ந்திட ஆசை. நீ இரங்கல் கவிதை எழுதுவாயினில் நான் இறந்து போகும் ஆசை. பாடி முடித்து விட்டேன்,
பந்தலில் ஒரே அமைதி. கண்ணோடு மனங்கவரும் காஞ்சிபுரத்தினிலே அண்ணா நூற்றாண்டு விழா. ஆம், அந்த மேடையிலே இப்படி பாடி முடித்து விட்டேன். பந்தலில் ஒரே அமைதி. ஆடவில்லை இமைகூட, அனைவரும் என்னை நோக்க. ஆருயிர் தலைவர் என்னை அழைத்தார், போய் நின்றேன். உற்று கவனித்தேன், ஓர விழிகளில் நீர் சொட்டுக்கள் துளிர்த்திருக்க. ஆருயிர் தலைவர் என்னை அழைத்தார், அருகில் போய் நின்றேன். உற்று கவனித்தேன், ஓர விழிகளில் நீர் சொட்டுக்கள் துளிர்த்திருக்க. சொன்னார் என் உயிர் தலைவர், நெடுநாள் உன் ஆசையெல்லாம் நிறைவேறலாம், எனினும் அந்த கடைசி வரியை மட்டும் இனி கவியரங்கில் பாடாதே. நெடுநாள் உன் ஆசையெல்லாம் நிறைவேறலாம், எனினும் அந்த கடைசி வரியை மட்டும் நான் இருக்கும் கவியரங்கில் பாடாதே. இடும் என்ற ஆணையென ஏற்றுக்கொள் என சொன்னார். அப்போது புரியவில்லை அதற்கென்ன பொருள் என்று. அப்போது புரியவில்லை அதற்கு என்ன பொருள் என்று. இப்போது புரிகிறது என்ன பொருள் அதற்கென்று. விட்டு பிரிந்திடுவேன் வெகு விரைவில் உங்களை நான், விட்டு பிரிந்திடுவேன் வெகு விரைவில் உங்களை நான். மட்டில்லா சோகத்தில் மாநிலமே மூழ்கிவிடும். ஒட்டி பிறந்தவன் போல் உள்ளன்பை என் மீது கொட்டி பொழிந்த மகன் குணக்குன்றம் என் தம்பி. ஏவாவேல் ஒரு நாள் எனக்காக கவியரங்கம் திருவண்ணாமலையிலே நிகழ்த்தக்கூடும். மனக்கவலை பொங்கும் அந்த மன்றத்தில், தம்பி நீ எனக்கு இரங்கல் கவிபாடு என்பதைத்தான் அப்பொழுதே சொல்லாமல் என் தலைவர் சொல்லி இருப்பாரோ? எல்லையில்லா சோகம் என் இதயத்தை அறுக்கிறது. மந்திரி குமாரி ராஜகுமாரி மகாசக்தியா? அவன் மறுத்தான். மந்திரி குமாரி ராஜகுமாரி மகாசக்தியா? அவன் மறுத்தான். மக்கள் சக்தியே பராசக்தி என மணக்கும் தமிழில் பதில் இருத்தான். மந்திரி குமாரி ராஜகுமாரி மகாசக்தியா? அவன் மறுத்தான். மக்கள் சக்தியே பராசக்தி என மணக்கும் தமிழில் பதில் இருத்தான். எந்திரம் தோற்க அறப்போர் களத்தில் 80 ஆண்டுகள் முரசொலித்தான். எந்திரம் தோற்க அறப்போர் களத்தில் 80 ஆண்டுகள் முரசொலித்தான். யமனையும் எதிர்த்து போராடித்தான், இறுதி நாளையும் அவன் கழித்தான். யமனையும் எதிர்த்து போராடித்தான், இறுதி நாளையும் அவன் கழித்தான். தூய கருப்பு கண்ணாடிக்குள் சுழலும் பார்வை ஒளி எங்கே? தூய கருப்பு கண்ணாடிக்குள் சுழலும் பார்வை ஒளி எங்கே? தோள்கள் இரண்டும் சிலிர்க்க மஞ்சள் துண்டு தவழும் எழில் எங்கே? தாயை போலும் நெஞ்சினில் அன்பு ததும்பும் பாச பொழிவெங்கே? தாயை போலும் நெஞ்சினில் அன்பு ததும்பும் பாச பொழிவெங்கே? தமிழால் விருந்து படைத்த முக்கணி சாற்றின் இனிய பிழிவெங்கே? சாயாது எழுந்த சரித்திரமே உன் சங்கநாத குரல் எங்கே? சாயாது எழுந்த சரித்திரமே உன் சங்கநாத குரல் எங்கே? தாளும் கோலும் தேய தேய தத்துவம் தீட்டிய விரல் எங்கே? சாயாது எழுந்த சரித்திரமே உன் சங்கநாத குரல் எங்கே? தாளும் கோலும் தேய தேய தத்துவம் தீட்டிய விரல் எங்கே? ஓயாது உழைத்த தலைவா எங்கள் உயிர் நீ சென்ற வழி எங்கே? ஓயாது உழைத்த தலைவா எங்கள் உயிர் நீ சென்ற வழி எங்கே? உயிரினும் மேலான உடன்பிறப்பே என ஒலிக்கும் அந்த மொழி எங்கே? சாயாது எழுந்த சரித்திரமே உன் சங்கநாத குரல் எங்கே? தாளும் கோலும் தேய தேய தத்துவம் தீட்டிய விரல் எங்கே? ஓயாது உழைத்த தலைவா எங்கள் உயிர் நீ சென்ற வழி எங்கே? உயிரினும் மேலான உடன்பிறப்பே என ஒலிக்கும் அந்த மொழி எங்கே? எங்கே 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 நீ என இதயம் விம்மி துடிக்கின்றதே என்று காண்போம் இனிமேல் உன்னை எங்கள் நெஞ்சம் வெடிக்கின்றதே. எங்கே 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 நீ என இதயம் விம்மி துடிக்கின்றதே என்று காண்போம் இனிமேல் உன்னை எங்கள் நெஞ்சம் வெடிக்கின்றதே. மங்கா புகழின் மாபெரும் தலைவா மழலையும் கண்ணீர் வடிக்கின்றதே. மங்கா புகழின் மாபெரும் தலைவா மழலையும் கண்ணீர் வடிக்கின்றதே. மறுநாள் விடியல் நீ இல்லாமலா மனதில் பித்து பிடிக்கின்றதே. மறுநாள் விடியல் நீ இல்லாமலா மனதில் பித்து பிடிக்கின்றதே. காய்ந்து விட்டது என் எழுதுகோலின் கடைசி சொட்டு. இரங்கல் கவிதை பாட நான் முயற்சி செய்கிறேன் கண்ணீர் விட்டு. பாய்ந்து விட்டது காவிரி கடலின் எல்லையை தொட்டு. அந்தோ பறந்து விட்டது அஞ்சுகத்தாயின் பாசச்சிட்டு. சான்றாண்மைக்கோர் எடுத்துக்காட்டா தந்தை பெரியார் எழில் தோன்றும். ஆன்றோர் போற்றும் அரசியல் மாண்பா அண்ணா என்றே பதில் தோன்றும்.
தோன்றீர் புகழோடு தோன்றிய தலைவனை சொன்னால் கலைஞர் பெயர் தோன்றும். சான்றாண்மைக்கோர் எடுத்துக்காட்டா தந்தை பெரியார் எழில் தோன்றும். ஆன்றோர் போற்றும் அரசியல் மாண்பா அண்ணா என்றே பதில் தோன்றும். தோன்றீர் புகழோடு தோன்றிய தலைவனை சொன்னால் கலைஞர் பெயர் தோன்றும். இந்த 3 தலைவரும் ஓருருவானால் தலைவர் தளபதி முகம் தோன்றும். இந்த 3 தலைவரும் ஓருருவானால் தலைவர் தளபதி முகம் தோன்றும். அண்ணன் தளபதி பின் அணிவகுப்பும் நண்பர்களே, அண்ணன் தளபதி பின் அணிவகுப்பும் நண்பர்களே. மாறிய நம் செந்தமிழன் திருந்த வேண்டும், மறைந்து விட்ட புகழ் யாவும் திரும்ப வேண்டும். மாறிய நம் செந்தமிழன் திருந்த வேண்டும், மறைந்து விட்ட புகழ் யாவும் திரும்ப வேண்டும். ஊரிய செந்தமிழ் உணர்வை மதிக்க வேண்டும், உதய சூரியன் மீண்டும் உதிக்க வேண்டும். ஊரிய செந்தமிழ் உணர்வை மதிக்க வேண்டும், உதய சூரியன் மீண்டும் உதிக்க வேண்டும். கூறிய நம் இனத்தலைவர் வழிநடப்போம், கூறிய நம் இனத்தலைவர் வழிநடப்போம். கொள்கைக்கே உயிர் கொடுப்போம், கிடைத்திருக்கும் ஆறறிவை சிந்திப்போம். வாய்ப்பிருந்தால் அடுத்த முறை சந்திப்போம். வணக்கம். இதுவரைக்கும் கவிஞர் வந்தார்கள், கடைசியில் கவிதை வந்தது, நமக்கு கண்ணீர் வந்தது. அடக்கப்பட்ட அந்த இடத்திற்கு அருகில் உப்பு உதடுகளால் அலைகள் முட்டி முட்டி அழுது கொண்டிருக்கின்றன. உப்பு உதடுகளால் அலைகள் முட்டி முட்டி அழுது கொண்டிருக்கின்றன. கடற்கரையில் காலியாய் கிடக்கிற சிப்பிகள், கடற்கரையில் காலியாய் கிடக்கிற சிப்பிகள் வார்த்தை இழந்த உதடுகள் போல காட்சியளிக்கின்றன. வார்த்தை இழந்த உதடுகள் போல அந்த சிப்பிகள் காட்சியளிக்கின்றன. முத்து எங்கே, முத்துவேலர் மகன் எங்கே என்று ஒவ்வொரு சிப்பியும் உதடு திறந்து அந்த கடற்கரையில் விரிந்த உதடுகளோடு மௌன அஞ்சலி செலுத்தி கொண்டிருக்கும் இந்த வேளையில் அழகிய நிகழ்ச்சி, பழகிய உள்ளங்கள். எனவே விலகி போக மனமில்லை, அடுத்த வாய்ப்பு எப்போது என்று நம் வேலு ஐயா முற்றத்தில் வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.